ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 9வது ஸ்கந்தத்தில் அம்பரீஷனுடைய சரித்திரத்தை அனுபவிக்க பெற்றோம். பகவானுடைய வலக்கையில் ஏந்தப்பட்டிருக்கும் சுதர்சன சக்கரம் அம்பரீஷன் என்னும் பக்தனை எப்படி காத்தது என்பதையும் பார்த்தோம். அனைவராலும் வணங்கப்படுபவர் ஸ்ரீ சுதர்சனாழ்வான். அவருக்கு சக்கரத்தாழ்வார் என்னும், ஹேதிராஜன் என்னும், ரதாங்கபாணி என்னும் பகவானுக்கும் இப்படி பல பல திருநாமங்கள் உண்டு. அவரை சேவிப்பதற்கே மிக அழகானவராக இருக்கிறபடியால் சுதர்சனர் என்னவருக்கு திருநாமம். சோபனம் தரிசனம் அசேதி சுதர்சனா என்று சொல்லுவார்கள். அவரை சேவிக்கும் போது அவருக்கு இருக்கும் பெருமை, அவர் திருமேனிக்கு இருக்கும் பளபளப்பு, அவருடைய அருட்பார்வை, இது இத்தனையுமே நம்மை ஈர்க்கின்றன. பெருமாள் சன்னதியில் கூட்டம் இல்லாட்டா கூட சுதர்சனாழ்வாருடைய சன்னதியில் கூட்டம் இருக்கும். இவ்வளவு தூரம் அவர் நமக்கு நன்மை செய்கிறார், அதனால் தானே கூட்டம் கூடுகிறது. சுதர்சனரை பற்றின முக்கியமான 2 பிரபந்தங்கள் உள்ளன. ஒன்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்த சுதர்சனாஷ்டகம் என்கிற பிரசித்தமான பிரபந்தம். அதில் 8 ஸ்லோகங்கள் உள்ளன. சுதர்சனரை நன்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண என்று தொடங்கி 8 ஸ்லோகங்களாலே ஓரொரு வரியாக சுதர்சனத்துக்கு இருக்கிற பெருமை கூறுகிறார். ஒரே ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மட்டும் சொல்றேன். பிரதிபட ஸ்ரேணி பீஷண, விரோதிகள் கூட்டம் கூட்டமாக வந்தாலும் அடியார்களை காப்பதற்காக அவர்கள் பேரிலே பாய்பவர் சுதர்சனாழ்வான். வரகுணஸ்தோம பூஷண, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்குரிய அனைத்து உயர்குணங்களின் கூட்டங்களும் பொருந்தியவர். ஜனிபயஸ்தான தாரண ஜகத் அவஸ்தான காரண, பிறப்பு இறப்புக்களாகிற பெரும் சம்சாரத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோம். இதுதான் ஜனிபயம், சம்சாரம். சம்சார கடலையே தாண்டு வைக்குமவர். ஜகத் அவஸ்தான காரண, இந்த ஜகத்து நன்கு காக்கப்பட்டு நன்கு வாழ்வதற்கே காரணமாக இருப்பவர். நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்சன, துஷ்கர்மங்கள், பாபக்கூட்டங்கள், தோஷங்கள், வினைகள் இவை அத்தனையும் ஒழித்துவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவர். நிகம சத்தர்ஷம், நிகம சத்தர்மம், வேத மார்க்கம், வேத மார்க்கத்திலேயே உலகத்தை நிலைநிறுத்துபவர். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன எண்ணி 8 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். அது சுதர்சனாஷ்டகம் என்று கொண்டாடப்படுகிறது. அதே போல கூரநாராயணஜீயர் என்னும் மகாத்மா, அவர் சுதர்சன சதகம் என்று 100 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார். 100 ஸ்லோகங்களாலே சுதர்சனாழ்வாரை 6 பகுதிகளாக பிரித்து ரொம்ப அற்புதமாக வர்ணித்திருக்கிறார். அந்த சுவாமி சொல்ற ஒரு அழகான செய்தி. வைகுந்தத்திலே பெருமானும் மகாலட்சுமி தாயாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது லோகத்தை ரட்சிக்கும் பொறுப்பு அதிகரித்து கொண்டே போகிறதே, எல்லாவற்றையும் தேவரீர்தான் பார்க்க வேணுமா, வேலை பளு அதிகமா இருக்குமே என்று லக்ஷ்மி கேட்கிறாள். அப்போது பெருமான் அவளுக்கு சமாதானம் கூறுகிறார். அப்படி அல்ல, ஆரோக்கியம் பூதி ஆயுகு கிருத்தமிக பகுனா எத்தத் ஆஸ்தாவயம் வயக வஹ, அதாவது உலகத்தில் 3 மக்களுக்கு கொடுக்கும் பொறுப்பை சுதர்சன சக்கரத்திடத்தில் விட்டிருக்கிறேன். ஆரோக்கியம், நம்முடைய தேக ஆரோக்கியம். பூதி, செல்வச் செழிப்பு. ஆயுசு, நீண்ட ஆயுள். இந்த 3ஐயும் யாரெல்லாம் சுதர்சனாழ்வாரை வணங்குகிறார்களோ இந்த 3ஐயும் அவர்கள் பெறுகிறார்கள் என்று பெருமான் மகாலட்சுமியினிடத்தில் சொல்லி, ஆக அந்த பொறுப்பை சக்கரத்தாழ்வாரிடத்தில் விட்டிருக்கிறோம். யாருக்குத்தான் ஆரோக்கியத்துக்கு ஆசை இருக்காது, ஆயுளுக்கு ஆசை இருக்காது, ஐஸ்வர்யத்துக்கு ஆசை இருக்காது. அதனால தான் அனைவரும் அந்த சுவாமியே போய் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இவ்வளவு நேரமாக நீங்கள் பல திவ்யதேசங்கள் எழுந்துருள் இருக்கும்
சுதர்சன ஆழ்வாரை சேவித்து கொண்டு வந்தீர்கள். ஏற்கனவே நாம் சந்தித்த போது திருமோகூரில் இருக்கிற சுதர்சன ஆழ்வானை சேவிக்க பெற்றோம். அதுவும் தவிர பக்கத்திலே மதுரையில் கூடலழகர் சன்னதியிலேயே ஆச்சரியமா சுதர்சன ஆழ்வார் சேவை சாதிக்கிறார், சேவித்து கொண்டீர்கள். அதே போல பல பல திவ்யதேசங்களிலும் எழுந்தருள் இருக்கிறார். எங்கிருக்கிறாரோ அல்லவோ பெருமானுடைய வலக்கையை விட்டு பிரியாமல் இருக்கிறார். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், கார் கலந்த மேனியான் கை கலந்த ஆழியான், கருப்பு நிறத்து மேனி படைத்தவன் எம்பெருமான், அது கருநீல மேகத்தை போல உள்ளதான். கை கலந்த ஆழியான், கைகளிலே 1000 சூரியர்களை ஒரு சேர எரித்தால் எத்தனை ஒளி இருக்குமோ அவ்வளவு ஒளி படைத்த சுதர்சன சக்கரம். கண்ணங்கரேல் இருக்கிற மேகம், சூரியன் உதித்தா போல இருக்கிற சுதர்சன சக்கரம், இந்த ரெண்டனுடைய சேர்க்கை தான் எத்தனை அழகாக உள்ளது. சுதர்சன ஆழ்வாரை சேவிக்கும் போது அவரை 5 பகுதிகளாக கூரநாராயணஜியர் பிரித்து கூறுகிறார். வெளிப்புற பகுதி, தள்ளி இருக்கும் பகுதி ஜுவாலா, ஒளிப்பிழம்புகள் வட்டத்துக்கு வெளியே ஒளிருகின்றன அல்லவா, அதுதான் முதல் பகுதி, ஜுவாலைங்கிற பகுதி. அடுத்தது நேமி, இறுதியாக இருக்கக்கூடிய வட்டம், இந்த வட்டத்திலிருந்து தான் ஜுவாலை ஒளிருகிறது, அது 2ஆம் பகுதி நேமி. 3வது அறம், அதாவது நடுவிலே இருக்கக்கூடிய நாபியையும் வெளிப்புறத்திலே சுழன்று கொண்டிருக்கும் வட்டத்தையும் இணைக்கக்கூடிய சிறு சிறு சட்டங்கள், இதுக்குத்தான் அறம் அறம்னு பேர். 1000 அறங்கள் கொண்டவராம் சுதர்சன ஆழ்வான், அது 3வது பகுதி. 4வது நாபி, நடுவாக குமிழாக இருக்கக்கூடிய பகுதி நாபி. அதுவும் தவிர 5வது பகுதி அக்ஷம், அச்சு. சுதர்சன சக்கரமே நடுவில் ஒரு அச்சு வைத்துக் கொண்டு ஓடுகிறா போல இருக்கிறது அல்லவா, அச்சு. ஆக 5 பகுதிகள் முக்கியம், ஜுவாலை, நேமி, அறம், நாபி, அக்ஷம். இந்த 5 பகுதிகளையும் எல்லா சுதர்சன ஆழ்வார்களிடத்திலும் அவசியம் சேவித்துக் கொள்ளலாம். இவர்களோட சேர்ந்து இருக்கிறவர் தான் சுதர்சன புருஷர். அவரே அனைத்து கரங்களோட, சில திவ்யதேசங்கள்ல 4 கைகளோடு இருக்கார், சில திவ்யதேசங்கள்ல 8 கைகளோட சேவை சாதிக்கிறார். சில திவ்யதேசங்கள்ல இருக்கிற சுதர்சனரின் மூலமூர்த்தியில் பல தேவர்கள் சுற்றுப்புறம் எங்கும் சேவை சாதிக்கிறார்கள். இப்படி நம்முடைய ஆயுசையும் நமக்கு இருக்க வேண்டிய ஆரோக்கியத்தையும் வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கும் சுதர்சன ஆழ்வான். அவ்வாழ்வானுடைய அனுகிரகம் நமக்கு கிட்ட வேணும். பெருமானையும் அந்த திருக்கைகளில் இருக்கும் ஆழியும் சேவிக்கும் போது நமக்கு என்ன சொல்ல தோணும்? நம்முடைய பிரார்த்தனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு, வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படைபோர் பொக்குமுழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. இந்த கைகளும் திருவாழி திருச்செங்கும் விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். இது இப்படியே யாருடைய கண்ணெச்சிலும் பட்டுடாமல் நன்கு இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாடுவதற்குத்தானே தோணும். உங்களோடு சேர்ந்து சுதர்சன சக்கரத்துக்கும் அதை பிடித்திருக்கும் பெருமானுடைய வலதுகரத்துக்கும் பல்லாண்டு பாடி இனி அடுத்த அத்தியாயத்தை நோக்கி செல்லுவோம். 9வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம். இப்போது இக்ஷ்வாகுவுக்கு பிறந்த வேறு பிள்ளைகளை பற்றி கூறிக்கொண்டு மாந்தாதாவனுடைய சரித்திரம், ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம், அவன் பிள்ளை ரோஹிதனுடைய சரித்திரம், இவற்றை கூறிக்கொண்டு கல்மாஷபாதனை பற்றி சொல்ல போறார். கங்கை கீழே வந்ததை பற்றி சொல்ல போகிறார். தசரதனை பற்றி கூறி ராமச்சந்திரனிடத்துல கொண்டு போய் விட போகிறார். இந்த வரிசையில தான் நாம பார்க்க போறோம். இப்போது விரூபகா, கேதுமான், சம்புகு, அம்பரீஷ சுதாஸ்திரயாக. அம்பரீஷனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள், விரூபன், கேதுமான், சம்பு. மேற்கொண்டு அவர்களுக்கு 6 பிறந்தார்கள்ங்கிற கதை சொல்லிட்டார். இப்ப மறுபடியும் இக்ஷ்வாகுவன் இடத்துல வருவோம். அவர் தானே வைவஸ்வத மனுவனுடைய பிள்ளை. இக்ஷ்வாகுவனுடைய ஓரொரு பிள்ளையை பத்தியும் தானே நம்ம கதை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்ப மற்றொரு பிள்ளையை பத்தி சொல்ல போறார். இக்ஷ்வாகுவனுடைய வேறொரு பிள்ளை விகுக்ஷின்னு பேர். விகுக்ஷிக்கு சசாதன்கிற பேரும் ஏற்பட்டது. இக்ஷ்வாகுவுக்கு எப்படி இந்த பிள்ளை பிறந்தார்? அவருக்கு ஏன் முயலை சாப்பிட்டவர் அப்படிங்கிற பேர் வந்தது? சசாதன்னா முயலை சாப்பிட்டவர். அவர் என்னத்துக்கு முயலை சாப்பிட்டார்ங்கிற சந்தேகம். சரித்திரம் பார்ப்போம். தஸ்ய புத்திரசத ஜேஷ்டா விபுக்ஷி நிமி தண்டகாக தேஷாம் புரஸ்தாதபவன் ஆர்யாவர்த்தே நிருபா நிருப. மனு பகவானுக்கு இக்ஷ்வாகு பிறந்து, இக்ஷ்வாகுவுக்கு முக்கியமா 3 பிள்ளைகள் பிறந்தார்கள், விகுக்ஷி, நிமி, தண்டகன். இதுல தண்டகனுடைய பேர்ல தான் தண்டகாரண்ய வனமே உள்ளது.
ராமன் காட்டுக்கு போகும்போது தண்டகாரண்யத்திலேயே சுமார் 10-11 வருஷங்கள் இருந்திருக்கிறார். அது இந்த அரசனுடைய பேர்ல ஏற்பட்ட காடு தான். இன்னொருத்தருக்கு விகுக்ஷின்னு பேரு, மற்றொருத்தருக்கு நிமின்னு பேரு. இவர்களுக்கெல்லாம் 100 பிள்ளைகள் பிறந்து 25 பேர் கிழக்கே போனார்கள். 25 பேர் பாரதத்தினுடைய நடுவில் ஆண்டார்கள். இன்னும் 25 பேர் பாரதத்தின் சுற்றுப்புறம் முழுவதும் ஆண்டார்கள். ச ஏகதா அஷ்டகாஸ்ராத்தே இக்ஷ்வாகு சுதமாதிஷத் மாம்சமானியதாம் மேத்யம் விகுக்ஷே கச்சமாச்சிரம். ஓர் முறை இக்ஷ்வாகு தம் பிள்ளை விகுக்ஷியை பார்த்து, காட்டுக்கு போ, பூஜைக்கு வேண்டியது ஸ்ராத்தத்துக்கு வேண்டிய சாமகிரிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வா. பழம் எடுத்துன்னு வரணும், பூ பறிச்சுன்னு வரணும், சுள்ளிகள்லாம் எடுத்துன்னு வரணும், மாம்சத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும், இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வான்னு சொன்னார். விகுக்ஷி போய் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டார். பசியா இருந்தது. அதனால ஒரு முயலை சாப்பிட்டுட்டு அதனுடைய மிச்சத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போனார். கொண்டு போய் தாப்பனார் இடத்துல கொடுத்துட்டார். தாப்பனார் வசிஷ்டர் இடத்துலையும் அதை கொடுத்துட்டார். வசிஷ்டர் அதை புரோக்ஷிக்கிறதுக்கு மந்திரத்தால் சொல்லப்பட்ட தண்ணீரை அதில் தெளிப்பதற்கு போகும்போது இது சாப்பிட்ட மிச்சம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, ஹே அரசனே, உன்னுடைய பிள்ளை சாப்பிட்ட மிச்சத்தை கொண்டு கொடுத்துருக்கான், அவனுக்கு பெயர் சசாதன்னு கிட்டித்து. முயலை சாப்பிட்டுட்டு மிச்சம் கொண்டாரோ இல்லையோ, பேர் சசாதன் ஆயிடுத்து. தாப்பனார் இக்ஷ்வாகுவுக்கு கோபம், இப்படி சாப்பிட்ட மிச்சத்தை கொண்டு தரலாமா? நாம பெருமாள் சன்னிதானத்துக்கு எந்த பூஜைக்காக எந்த பொருளை எடுத்துக்கொண்டு போனாலும் நாம உபயோகப்படுத்தின மிச்சத்தை எடுத்து போகக்கூடாது. சோதிதா புரோக்ஷணாயாக துஷ்டமேதத் கர்மகம் ஞாத்வா புத்திரஸ்ய தத் கர்ம குருணா அபிஹிதம் நிருபஹ. கோபப்பட்டான் இக்ஷ்வாகு, பிள்ளைய காட்டுக்கு போ என்ன அனுப்பிச்சு வச்சுட்டார். சாசதீஜே ஹரும் யஜ்ஞைஹி சசாத இதி விஸ்ருதஹ புரஞ்சயாஸ்தஸ்ய சுத இந்திரவாக இதீரிதஹ. சசாதன் புறப்பட்டு காட்டுக்கு போயிட்டார். அவர் ஏற்கனவே நாட்டில் இருக்கும் போதே 3 முக்கியமான பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அதுல ஒரு பிள்ளைக்கு ரொம்ப முக்கியத்துவம். அந்த பிள்ளையினுடைய பெயர்களை சொல்றார். புரஞ்சயஸ்தஸ்ய சுத இந்திரவாக இதீரிதஹ ககுத்ஸ்த இதி சாப்யுக்தஹ ஸ்ருணு நாமானி கர்மபிஹி. புரஞ்சயன், இந்திரவாகன், ககுத்ஸ்தன் 3 பேரும் ஒரு பிள்ளைக்கு தான். ஆனா அந்த பிள்ளைக்கே ஏன் 3 பேர் வந்தது? இந்திரவாகனன், இந்திரவாகன இந்திரனை வாகனமாக கொண்டு ஓட்டி போனவர். ககுத்ஸ்தன், ககுதுன திமில், எருது காளை மாட்டினுடைய திமில், அந்த திமிலை வாகனமாக கொண்டவர். புரஞ்சயன், புறம்னா பட்டணம், பட்டணத்தை ஜெயித்தவர். நாம ஏற்கனவே ஒரு புரஞ்சயோபாக்கியானம் பார்த்திருக்கோம். அது இவர் அல்ல. இப்ப நாம சொல்ல போறது வேற பட்டணம். இந்திர பட்டணத்தை ஜெயித்து மீட்டு கொடுத்தவர் புரஞ்சயன். ககுத்ஸ்தன், ககுத்து என்னும் திமிலில் ஏறி அமர்ந்தவர் ககுத்ஸ்தன். இந்திரவாகர், இந்திரனையே தனக்கு வாகனமாக கொண்டு போனவர். விடுகதை மாதிரி இருக்கா? புதிர் போடுறாப்புல இருக்கா? ஒண்ணுமில்லே. இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை. தேவர்கள் பக்கம் எங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக இந்த அரசனை புரஞ்சயனை வந்து பிரார்த்திக்கிறா. அப்ப அரசன் சொன்னார், இந்திரனே, நீயே ஒரு காளமாடா இருக்கணும், உன்னை வாகனமாக கொண்டு உன் பேர்ல ஏறி உட்காண்டு நான் சண்டை போட்டு உனக்கு ஜெயிச்சறேன் அப்படின்னு சொன்னார். காளமாடு வாகனமாக இந்திரன் வந்தார். அவருடைய திமில்ல இவர் ஏறி உட்கார்ந்தபடியால் ககுத்தில் ஸ்த இருந்தவர், அதனால ககுத்ஸ்த. இந்த வம்சத்துல மேல ராமன் பிறக்க போறார். அதனாலதான் அவருக்கு காகுத்தன், காகுத்ஸ்தன் என்கிற பேர் ஏற்பட்டது இல்லையோ. இந்திர பட்டணத்தையே ஜெயிச்சு கொடுத்தார். அதனால புரஞ்சயன். இந்திரனையே வாகனமாக கொண்டிருந்தார் இந்திரவாகன். வாகனத்வே விருத்தஸ்தஸ்ய பபூவேந்திரோ மகாவிருஷா சசன்னத்தஹ தனுர் திவ்யமாதாய விஷிகாஞ்சிகான் ஸ்தூயமானஹா சமாருஹ்ய யுயுத்சுஹு ககுதி ஸ்திதஹ. ககுத்தில ஏறி அமர்ந்து கொண்டு அவருக்கு ஜெயித்து கொடுத்தார். ககுத்சனுடைய கதை பார்த்துட்டோம். அவனுடைய வம்சத்துல தான் யுவனாஸ்வன் என்கிற பிள்ளை பிறந்தார். யுவனாஸ்வனுக்குத்தான் மாந்தாதா பிறக்கிறார். யுவனாஸ்வனுடைய கதையே ரொம்ப வேடிக்கையான கதை. ராஜா தத் யஜ்ஞ சதனம் பிரவிஷ்டோ நிஷி தர்ஷிதா திருஷ்டுவா சயானான் விப்ரான் தான் பபவ் மந்திர ஜலம் ஸ்வயம். இவனுக்கு பல மனைவியர் இருந்தாலும் யுவனாஸ்வனுக்கு பிள்ளை பேரே கிட்டவில்லை. அதனாலே பலவிடங்களுக்கு சென்று தீர்த்த யாத்திரை செய்தான். ஆனாலும் கிடைக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு, சரி நாம காட்டுக்கு போயிடுவோம், இனிமே நம்ம நாட்டை ஆள்றதுக்கு வழி இல்லை, ஆரேனும் நல்லார்களிடத்துல நாட்டை ஒப்படைச்சுட்டு நாம காட்டுக்கு போக வேண்டியதான் நினைத்தான். ரிஷிகள் அவன் இடத்துல பశ్చాத்தாபப்பட்டு, உங்களுக்காக நாங்க ஒரு யாகம் பண்ணித்தரோம், கண்டிப்பா அதில் இருக்கக்கூடிய பாயசமோ ஏதோ ஒண்ணு வந்து உனக்கு புத்திர பேரை அளிக்கும். யாகம் தொடங்கப்பட்டது. யாகத்துக்கு வேண்டிய மந்திரத்தை உச்சரிக்கப்பட்ட தண்ணீர், புனித நீர் ஒரு குடத்துல வச்சிருப்பாளோ இல்லையோ. ராஜாவுக்கு அவனுக்கு ஒரே தாகம்.
அரசனுக்கு தாகமாக போக ராத்திரி வேளையில யாரும் பார்க்காமல் இருக்கும்போது அந்த குடத்துல இருக்கிற நீரை எடுத்து அவன் குடிச்சுட்டான். அந்த குடத்து நீர் ஹோமத்துக்கு பயன்படுத்தப்பட்டு பிற்பாடு இவன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டு மனைவி கர்ப்பந்தரித்து குழந்தை பெற்றிருக்க வேண்டும். ஆனா ஆருக்கும் தெரியாமல் இரவு பொழுதுல இவனே தண்ணீரை குடித்து விட்டான். ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப வியப்பா போச்சு. தெய்வத்தினுடைய ஆணை யாரால மீற முடியும்? கடைசியில இவனே கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றுருவான் போல் இருக்கே. இது பெண்ணு பிரசவமாக இருக்க போறதா அல்லது யுவனாஸ்வனுடைய பிரசவமாக இருக்க போகிறதா? யுவனாஸ்வனே 10 மாசம் கழித்து தன்னுடைய ஓர் பக்க வயறு கிழிந்து போய் அதிலிருந்து ஒரு குழந்தை வந்து பிறந்தது. அவனுக்கு தான் மாந்தாத்தான்னு பேர். இந்த குழந்தைக்கு ஏன் மாந்தாத்தான்னு பேர் வந்தது? பொறுத்திருந்து பார்ப்போம்.